கலக்கலான ஒரு தக்காளி லெமன் ரசம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். கண்டிப்பாக வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்னென்ன பொருள் போட்டு செஞ்சுருக்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். வீடியோவை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப்பு துவரப்பருப்பு வந்து 1/4 மணி நேரமாக ஊற வச்சு கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதோட 4 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம். புளி சேர்க்காதனால தக்காளி அதிகமாக எடுத்துக்க வேணும். தக்காளி சேர்த்திட்டு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதில் மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு, கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திட்டு, இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். தக்காளியோட புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்திக்க வேணும். இதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இஞ்சி தான் இதுக்கு முக்கியமான பொருள். ரொம்பவே இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பொருள். கண்டிப்பாக இஞ்சி சேர்த்திக்க வேணும். கடைசியாக பெருங்காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பருப்பும் தக்காளி வெந்துருச்சு. பருப்பு வந்து ரொம்ப குழையாமல் இந்த அளவுக்கு வெந்தாவே போதுமானது. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் இந்த ரசத்துக்கு வந்து. இப்போது கரண்டியால் தக்காளியும் பருப்பையும் கொஞ்சம் மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு, கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனும் சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் வந்து ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்திருக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்திக்கிங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்தி நல்லா வதக்கிட்டு இதை வந்து ரசத்தில் வந்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை வந்து ஒரு கொதி விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லித்தழை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1/2 எலுமிச்சம்பழம் இதில் வந்து புளிஞ்சு சேர்த்திக்கலாம். இந்த லெமன் தான் ரொம்பவே இந்த ரசத்துக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். கட்டாயம் இந்த லெமன் வந்து கண்டிப்பாக சேர்த்திக்குங்க. இப்போ வந்து ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரசத்தை வந்து வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கெல்லாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.